முக்குளத்தூர் சமூகத்துல சில தலைவர்கள் வீடியோக்களை போடுவது மட்டும், முகநூலில் கட்சிகளை நடத்துவது மட்டுமே கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் களத்திற்கு வந்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை. அவர்கள் பேசுகிற அரசியல் பிற சமூகத்தை வம்பிழுப்பதாக புண்படுத்துவது போல இருக்கிறது. சார், இந்த நாடு எல்லாரும் வாழ்றதுக்கான நாடு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். எங்களை பொறுத்தளவு அவன் ஜாதி அவனுக்கு. அதை ஏன் எக்ஸ்போஸ் பண்றீங்க? வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. ஏன் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணி பிற மக்களை புண்படுத்துற மாதிரி பேசுறது, இதெல்லாம் மிகப்பெரிய பாவச்செயல். முத்துராமலிங்க தேவருடைய பெயரை வைத்துக்கொண்டு நான் ஒரு சாதிக்கு அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அவன் அந்த தேவர் பேரை பயன்படுத்துறதுக்கே தகுதி இல்லாத. அவர் சொல்லியிருக்காரா நீ ஜாதி அரசியல் பண்ணுன்ட்டு? அவர் எந்த இடத்துல சார் சொல்லியிருக்காரு? அவர் நீ தேசிய தலைவர், சமதர்மவாதி, சுதந்திர போராட்ட வீரர், பொதுவான நபர் எல்லாமே சொல்ற. அவரை ஜாதியவாதின்னு சொல்லி எங்கேயும் அடைக்கல. அவர் பேரை வச்சுட்டு நீ ஏன் ஜாதி அரசியல் பண்ற? இவங்க அரசியலும் எப்படி பண்றாங்க பாருங்க. இந்த சமூகத்துல, தேவர் சமூகத்துல ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காரு, ஐபிஎஸ் இருக்காரு, கலெக்டர் இருக்காரு, தாசில்தார் இருக்காரு, பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர் இருக்காங்க, வாத்தியார், டீச்சர், எத்தனையோ பேர் இருக்காங்க. அத்தனை பேர் இருக்கக்கூடிய சமூகத்துக்கு நான் தலைவன்னு சொல்லிக்கூடக்கூடிய சில பேரை பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன், காய்கறி விற்கிறேன், ஆட்டோ ஓட்டுறேன், அப்புறம் பேப்பர் போடுறேன். இப்படி இவங்கெல்லாம் இந்த தேவர் சமூகத்துக்கு தலைவரா. அவன் முன்னாடி திணிகிறவன் பார்த்தா இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், வக்கீலா இருக்கான். இது என்ன பெரிய ஒரு முரண்பாடு பாருங்க. ஒரு இடத்துல நாங்க ஒரு பிரச்சனை சார். அப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். பேசி நிறைய தலைவர்கள் உட்கார்ந்து பேசுறோம். அப்ப அங்க எல்லா தலைவர்களும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய படிப்பறிவு இந்த சமூகத்தை காப்பதற்கான படிப்பறிவு இவங்கள்ட்ட இல்லை. பண்புல ஒரு சில பேர் நல்ல பண்பா இருக்காங்க, ஒரு சில பேர் பண்புலையும் சரியா இல்லை, சுய ஒழுக்கம் இல்லாம இருக்கான். இவன் பெரிய அதிகாரிகிட்ட உட்காந்து பேசுறான். அவனுடைய பெருமையே அதிகாரி நமக்கு எதிராக உட்கார்ந்துருக்கான்றதே அவன் சந்தோஷத்துல அவனுக்கு வாழ்க்கை முடிஞ்சுது. ஆஹா, இவ்வளவு பெரிய அதிகாரி நம்ம முன்னாடி உட்காந்து பேசிட்டாருன்னா. ஆனா அவர் சொல்லுவார்ல சில சமயம், பிரதர் ப்ளீஸ் அப்படின்னு பாருலாம், எனக்காக கொஞ்சம் அதுவே ஒரு மிகப்பெரிய சூப்பர்மேன் போல இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறேன். இது மிகப்பெரிய தவறு. இப்ப பேசும்போது அவரு சொல்றாரு, உங்களுடைய கோரிக்கை என்னங்க? ஒருத்தர் இறந்து விட்டார், கொலை செய்யப்பட்டு விட்டார், அவருடைய பிரேதத்தை வாங்கல, உடலை வாங்கல, அங்க போராட்டம் நடக்கு, நானும் இருக்கேன். அப்ப என்கிட்ட அவர் முதல்ல பேசும்போது நாங்க அதுக்கான நிவாரணங்கள், அதுக்கான நீதி என்னவோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொல்லும் போது எனக்கு பக்கத்துல ஒரு தலைவர், பெரிய தலைவர் உட்காந்துருக்காரு. அவருக்கு கோவம் வருது. என்னடா இவன் இன்னைக்கு இவன்கிட்ட போய் அந்த ஒரு பெரிய அதிகாரி இவன்கிட்ட பேசுறாரு, அம்மாட்ட பேசாம அவர் ஊடால வர்றாரு. அதெல்லாம் வேணாங்க, விடுங்க, நான் சொல்றேன் கோரிக்கைன்னு சொல்லி அவர் சொன்ன கோரிக்கையை கட்டி எனக்கு மீசி இழுத்துது சார். இந்த வழக்கை நீங்க ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல போட்டு நடத்தணுன்ற வழக்கை ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல போட்டு நடத்தணுன்றாரு. இது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த சம்பவம். எனக்கு சிரிப்பு வந்துட்டு. ஏன்னா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டை அபாலிஷ் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. அப்ப அவர் எந்த நிலைமையில இருக்காரு பாருங்க. இப்படிப்பட்டவர்கள், சட்ட அறிவு என்னன்னே தெரியாதவங்க, சட்டம் என்னன்னே தெரியாதவங்க இந்த சமூகத்தை எப்படி வழி நடத்தும்? என்னுடைய கேள்வி அதுதான்.